So hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நான் Basics of Electronics and Communication Engineering and Electrical Engineering தேவையான சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பத்தி டீடைலா சொல்லப் போறேன். So first இந்த வீடியோல நான் கவர் பண்ண போற டாபிக்ஸ் என்னன்னா atom structure, types of material, ionization, currentனா என்ன, voltageனா என்ன, resistanceனா என்ன இதெல்லாம் பத்தி டீடைலா பார்ப்போம். So first வந்து introduction கொடுக்கிறேன் atom structure பத்தி. உலகத்துல உள்ள எல்லா பொருட்களுமே வந்து ஆட்டமால் ஆனது. நம்மளுடைய ஹியூமன் பாடியிலயும் பாத்தீங்கன்னா பில்லியன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ இதில் அதுக்கப்புறம் வந்து எல்லா பொருட்களுமே வந்து ஆட்டமால் தான் ஆனது. இதில் வந்து ஆட்டம் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆட்டம் ஸ்ட்ரக்சரில் வந்து இதில் வந்து ரெண்டு பார்ட்டிக்கல் இருக்குது. ஒன்று வந்து நியூக்ளியஸ், இன்னொன்று வந்து எலக்ட்ரான்ஸ். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா அதனுடைய சென்டர் போர்ஷன், கோர் போர்ஷன் வந்து நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். இதனுடைய சென்டர் போர்ஷன் வந்து நியூக்ளியஸ். ஸோ இதில் வந்து ரெண்டு பார்ட்டிக்கல் இருக்காங்க. அவங்க வந்து புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நியூக்ளியஸை வந்து சுற்றி வருவாங்க, ஒரு வட்ட பாதையில் சுற்றி வருவாங்க. இவங்க தான் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதில் வந்து நியூக்ளியஸில் வந்து ரெண்டு பார்ட்டிக்கல் இருக்குது, புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இந்த புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்ட், நியூட்ரான்ஸ் வந்து இட் ஹாஸ் நோ சார்ஜ், அது வந்து நியூட்ரல் ஒன். எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்ட். ஸோ இதில் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எதுக்காக வந்து இந்த நியூக்ளியஸை வந்து சுற்றி வராங்க அப்படின்னா இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறனால இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸை சுற்றி வராங்க. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸை வந்து டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டில் வந்து சுற்றி வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபோர்ஸ் பிட்வீன் தோஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ்க்கும் இந்த நியூக்ளியஸில் உள்ள ப்ரோட்டான்ஸ்க்கும் வந்து உள்ள ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதனால் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் ரொம்ப கிட்டையே சுற்றி வராங்க. அடுத்து உள்ள ஆர்பிட்ஸ்க்கும் அடுத்து உள்ள ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ்க்கும் இந்த நியூக்ளியஸில் உள்ள ப்ரோட்டான்ஸ்க்கும் கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது இந்த எலக்ட்ரான்ஸோட இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு உள்ள ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸில் சுற்றுறாங்க. அதே மாதிரி ஆர்பிட் வந்து அதிகமாக ஃபோர்ஸ் பிட்வீன் தோஸ் எலக்ட்ரான்ஸ் வித் நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் வந்து வில் பி வெரி லெஸ். எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்ல போனால் இப்போ பூமி வந்து சூரியனை வந்து சுற்றி வருது. அது எப்படின்னா அதுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னால தான் வந்து அது வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை வந்து சுற்றி வருது. அதே சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்குது. இந்த எலக்ட்ரான்ஸுக்கும் இந்த ப்ரோட்டான்ஸுக்கும் உள்ள ஃபோர்ஸ்னால தான் இது சுற்றி வருது. இதை வந்து இன்னொரு லா மூலயமா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து கூலும்ஸ் லா. கூலும் ஃபர்ஸ்ட் லா. ஸோ கூலும் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ லைக் சார்ஜஸ் அப்படின்றது என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிப்பல் பண்ணும். ஸோ ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நம்ம கிட்ட கொண்டு போகும்போது ரெண்டுமே வந்து ரிப்பல் பண்ணும். இதுதான் லைக் சார்ஜஸ், ஒரே மாதிரியான சார்ஜஸ். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா ரிப்பல் பண்ணும். இது ரெண்டுமே வந்து சேம் கைண்ட் ஆஃப் சார்ஜ். ஸோ எப்போ வந்து நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து நமக்கு ஒன்றுக்கு கிட்ட கொண்டு போகும்போது என்ன பண்ணணும்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ அன்லைக் சார்ஜஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆர் மைனஸ் அண்ட் ப்ளஸ் இது நம்ம கொண்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கூலும் ஃபர்ஸ்ட் லா. ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். ஸோ இது வந்து லைக் சார்ஜஸ், இது வந்து அன்லைக் சார்ஜஸ். வந்து ரிப்பல் ஈச் அதர், இது வந்து அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ இதே சேம் லா தான். இந்த கூலும் ஃபர்ஸ்ட் லா அப்படி தான் இங்கே வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜஸில் அதாவது ப்ரோட்டான்ஸ்னால அட்ராக்ட் பண்ணப்படுறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து அந்த நியூக்ளியஸ் வந்து சுற்றி வருது. ஓகேங்களா. அடுத்து வந்து அயனைசேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூட்ரல் பாடி எடுத்துப்போம். ஸோ ஒரு ஆட்டம் வந்து எப்போ நம்ம நியூட்ரல் பாடின்னு சொல்லுவோம் அப்படின்னா number of electrons is equal to number of protons. ஸோ ஒரு ஆட்டமில் உள்ள நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கையும்
புரோட்டான்ஸோட எண்ணிக்கையும் ஈக்குவலாக இருக்கும்போது அந்த ஆட்டம் வந்து நம்ம நியூட்ரல் பாடின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஒரு ஆட்டம் நம்ம எக்ஸாம் எடுத்துப்படும், ஏதோ ஒரு ஆட்டம் எடுத்துப்போம். இந்த ஆட்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணுது, இல்லை ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணுது அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து அயனைசேஷன். ஸோ இந்த ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் அயானாக மாறிடும், விச் வில் பி நெகட்டிவ் அயான். இதே ஒரு ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணுது அப்படின்னா விச் வில் பிகம் பாசிட்டிவ் அயான். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து அயனைசேஷன். ஸோ இந்த அயனைசேஷன்ற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸோட ரொம்ப பேசிக் பார்த்தீங்கன்னா இந்த அயனைசேஷன்ற ப்ராசஸ். ஒரு ஆட்டம் வந்து ஒரு நியூட்ரல் பாடி வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணுது அப்படின்னா வந்து அது வந்து பாசிட்டிவ் அயான். ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு நியூட்ரல் ஆட்டம் வந்து கெயின் பண்ணுது அப்படின்னா வந்து அது பாசிட்டிவ் அயான். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் இதனுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்து. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே வந்து ஆட்டமால் தான் ஆனது. இல்லை எல்லாமே வந்து பில்லியன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டக்டர், அடுத்து செமிகண்டக்டர், அடுத்து இன்சுலேட்டர். ஸோ இது மூணுமே வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு தேவையான ஒரு விஷயம். எதுக்காக வந்து சில பொருட்களை வந்து நம்ம கண்டக்டர்ஸ் கேட்டகரியில் கொண்டு வரோம், சில பொருட்களை வந்து செமிகண்டக்டர்ஸில் கொண்டு வரோம், சில பொருட்களை வந்து இன்சுலேட்டரில் கொண்டு வரும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ கண்டக்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் வந்து ஒரு மெட்டீரியல் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா பில்லியன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். இது வந்து நியூக்ளியஸ், இது எல்லாருக்குமே தெரியும். நியூக்ளியஸ் இதோடைய சென்டர் போர்ஷன். இதில் வந்து ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்குது. இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதில் வந்து இதனுடைய ஃபைனல் ஆர்பிட்டால், அதாவது அவுட்டர் மோஸ்ட் பார்ட், இதில் எவ்வளோ இருக்குன்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அப்போ கண்டக்டர் அப்படின்றத வந்து அது அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்து எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதில் உள்ள ஆட்டமில் அதனுடைய ஃபைனல் ஆர்பிட்டாலில் லெஸ் தென் 2 எலக்ட்ரான்ஸ் ஆர் 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி உள்ள ஆட்டம்ஸ் அப்படி ஆட்டம்ஸ் உள்ள பொருட்களை எல்லாமே வந்து நம்ம கண்டக்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதனுடைய அவுட்டர் மோஸ்ட் பார்ட்டில் நமக்கு எக்ஸாக்டாக 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஈக்குவல் டு 4 எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி இன்சுலேட்டரில் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதனால இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக்டாக 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து கண்டக்டர் எதுக்காக இதனுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்து இது எதுனா எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் பார்ட்டில் வந்து எக்ஸாக்டாக 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்பிட்டுக்கும் இந்த ப்ரோட்டான்ஸ்க்கும் உள்ள ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃபைனல் ஆர்பிட்லேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் கூட வந்து லீவ் பண்ணாது, சரிங்களா? ஸோ அதனால வந்து அதுதான் வந்து இன்சுலேட்டரில் இருக்குது, அது வந்து கண்டக்ட் பண்ணாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ், அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ்க்கும் இந்த ப்ரோட்டான்ஸ்க்கும் உள்ள ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த அவுட்டர் மோஸ்ட் பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேலன்ஸ் பேண்டுன்னு சொல்லுவோம். வேலன்ஸ் பேண்ட். ஸோ வேலன்ஸ் பேண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதில் வந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இல்லைனா லெஸ் தென் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் கண்டக்டரில். ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்பிட்டை வந்து விட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அப்படி வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த வேலன்ஸ் பேண்டை லீவ் பண்ணிட்டா வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கண்டக்ஷன் பேண்ட் சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு பேர் கண்டக்ஷன் பேண்ட். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்னா என்ன சொல்லுவோம், கரண்ட்னா வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகும்னா அவுட்டர் மோஸ்ட் பார்ட், அதாவது ஒரு வேலன்ஸ் பேண்டை விட்டு வெளியில் வரும். அந்த வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா ஒரு கண்டக்டர்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும்.
இதோடைய ப்ரோட்டான்ஸோடைய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் உள்ள ஆட்டம் வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேலன்ஸ் பேண்டை விட்டுட்டு அடுத்த ஆட்டமுக்கு போவாங்க. இப்படி வந்து ஜம்ப் ஆகி மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து செமிகண்டக்டரில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து கண்டக்டருடைய ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, இன்சுலேட்டருடைய ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. 2 ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறனால இதை வந்து செமிகண்டக்டர்னு சொல்கிறோம். இது வந்து கண்டக்டராகவும் செயல்படும், இன்சுலேட்டராகவும் செயல்படும். அடுத்து வந்து இன்சுலேட்டர் வந்து அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் பார்ட்டில் எக்ஸாக்டாக 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன், ஃபைனல் ஆர்பிட்டால் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அந்த ப்ரோட்டான்ஸ் அந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த ஆர்பிட்க்கும் உள்ள ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து இதில் உள்ள ஒரு எலக்ட்ரான்ஸை கூட இந்த வேலன்ஸ் பேண்டை விட்டு வெளியில் போக அலோவ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஆட்டம் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்சுலேட்டர்னு சொல்கிறோம். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து 3 டைப்ஸு: கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர். டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் அட்டோமிக் ஸ்ட்ரக்சர். அதாவது ஆட்டம் ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கிறோம்: கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர். இப்போ கண்டக்டர்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் பார்ட்டில் ஈக்குவல் டு 2 எலக்ட்ரான்ஸ் இல்லைனா லெஸ் தென் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த அவுட்டர் மோஸ்ட் பார்ட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். சரிங்களா? அதனால் கண்டக்டர்னு சொல்லுவோம். இது வந்து செமிகண்டக்டர்னா எக்ஸாக்டாக 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இன்சுலேட்டர்னா அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் பார்ட்டில் எக்ஸாக்டாக 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டக்டர்னு பார்த்தோம்னா சில்வர், கோல்ட், அலுமினியம், காப்பர், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் குட் கண்டக்டர். அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஃபார் செமிகண்டக்டர்னு பார்த்தோம்னா சிலிகான் அண்ட் ஜெர்மானியம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் செமிகண்டக்டர். அதேமாதிரி இன்சுலேட்டர் பார்த்தோம்னா பேப்பர், wood, மைக்கா, ஸோ இது எல்லாமே வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்சுலேட்டர். ஸோ அடுத்து வந்து கரண்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஏ கண்டக்டர் இஸ் கால்ட் கரண்ட். இது நம்ம எப்பயுமே படிச்சிருக்க ஒரு டெஃபினேஷன். ஸோ இது எப்படி வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அகைன் வந்து இந்த ஆட்டம் ஸ்ட்ரக்சர் வந்து ரிமைண்ட் பண்ணுறேன். இந்த ஆட்டம் ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த அவுட்டர் மோஸ்ட் பார்ட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த வேலன்ஸ் பேண்டை லீவ் பண்ணி கண்டக்ஷன் பேண்டுக்கு வருது. அது ஃப்ரீ எலக்ட்ரான். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா பக்கத்தில் உள்ள ஆட்டம்ஸோடைய அட்ராக்ஷனால் இது வந்து ஜம்ப் ஆகும். பக்கத்தில் உள்ள அந்த கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். இல்லை ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம்க்கு அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னா அதனுடைய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் ஜாஸ்தி இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஜம்ப் ஆகும். இந்த மூமெண்ட்டை தான் வந்து நம்ம கரண்ட் சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ மட்டும்தான் நம்ம கரண்ட் சொல்கிறோமா அப்படின்னா அப்படி இல்லை. பாசிட்டிவ் சார்ஜஸ், அதாவது ஹோல்ஸ், ப்ரோட்டான்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து ஃப்ளோ ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பக்கம் ஃப்ளோ ஆகும். இது எப்படி சொல்லலாம்னா அதாவது மூமெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இன் ஏ கண்டக்டர் இஸ் கால்ட் கரண்ட். இந்த டெஃபினிஷன் தான் வந்து கரெக்டு. ஸோ இது வந்து நம்ம எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். இந்த கரண்ட்டுடைய டெஃபினிஷன் I is equal to dq by dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ். அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஒரு செகண்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்றது தான் வந்து கரண்ட்டோடைய ஈக்குவேஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ் பெர் செகண்ட், தட் இஸ் கால் கரண்ட். ஸோ இந்த கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது, எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவில் சார்ஜ் கேரியர்ஸ் ஃப்ளோ வந்து எப்படி நடக்குது, ரோடில் வந்து பஸ்ஸு, கார் இதெல்லாமே வந்து 1 by 1 போகுது அந்த மாதிரி போகுதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு ஆட்டம் டு இன்னொரு ஆட்டம் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து டிஃபர் ஆகிறனால அது ஜம்ப் ஆகும். அந்த ஃப்ளோவை தான் வந்து நம்ம கரண்ட் சொல்கிறோம். அடுத்து வந்து வோல்டேஜ் என்னென்னு பார்ப்போம். ஸோ வோல்டேஜ், இந்த வோல்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. அதாவது வோல்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து கரண்ட் வந்து ஏற்படுத்த முடியாது. அதாவது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வந்து ஏற்படுத்த முடியாது. ஸோ வோல்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ வோல்டேஜ் அப்படின்றது என்னென்னா வந்து எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலயமா நான் சொல்கிறேன். வோல்டெக் செல் நம்ம எடுத்துப்போம். வோல்டெக் செல்லில் வந்து இதில் வந்து காப்பர் ராடு, இது வந்து ஜிங்க்கு, ஸோ இது வந்து H2SO4 வந்து எலக்ட்ரோலைட். ஸோ இந்த வோல்டேஜ் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ரெண்டுத்தையுமே வந்து ஒரு ப்ரெஷரில் வந்து பிரித்து வைக்கிறோம். அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர். ஸோ இந்த வோல்டேஜ் அப்ளை பண்ணால் தான் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து நடக்கும். எப்படி இங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து காப்பர் அப்படின்றது வந்து ஒரு நியூட்ரல் பாடி, அதேமாதிரி ஜிங்க்கும் வந்து ஒரு நியூட்ரல் பாடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் என்ன பண்ணும், இந்த H2SO4ல் வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும். அது என்ன பண்ணும், இந்த காப்பரில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஜிங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிடும். ஸோ ஜிங்க் வந்து நெகட்டிவ் ஃபுல்லாக டெபாசிட் ஆகிடும். நெகட்டிவ்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆகிடும். ஸோ இந்த நியூட்ரல் பாடி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸ் பண்ணுது அப்படின்னா விச் வில் பிகம் பாசிட்டிவ்.
ஸோ இது வந்து இந்த ஜிங்க் ராட் வந்து இது வந்து ஒரு நியூட்ரல் பாடி, இட் கெயின்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா விச் வில் பிகம் நெகட்டிவ். ஸோ இதில் பார்த்தாலே தெரியுது இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ரெண்டுமே வந்து இந்த பிளேட் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்குது, இந்த பிளேட் ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்குது. ஸோ ஆனால் இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் கூலும்ஸ் லா, அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். இது ஃபுல்லாக பாசிட்டிவ், இது ஃபுல்லாக நெகட்டிவ். இது ரெண்டுமே என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஆனால் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டு சார்ஜஸையும் வந்து ஒன்றா சேர அலோவ் பண்ணாது. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரெஷரில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரெண்டுமே வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு காப்பர் வயர் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ராடையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இது காப்பர் கண்டக்டர் யூஸ் பண்ணி இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃபோர்ஸ், அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறனால இந்த சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து மூவ் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மூவ் ஆகும். பிகாஸ் நெகட்டிவ் அட்ராக்ஷன்னால பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு மூவ் ஆகும். எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகும்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மூவ் ஆகும். எலக்ட்ரான் ஃப்ளோ டைரக்ஷன், எலக்ட்ரான் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம கரண்ட் சொல்கிறோம். அப்போ இந்த எலக்ட்ரிக்கல் ப்ரெஷரை வந்து இந்த 2 ends ஆஃப் தி கண்டக்டரில் நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து இங்கே வந்து அந்த சார்ஜ் கேரியர்ஸோடைய ஃப்ளோ இருக்கும். அது வர இங்கே கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ இப்போ இது என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இது இங்கே நிறைய ஆட்டம்ஸ், இந்த கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. இது வந்து ஒன்று புஷ் பண்ணும், இன்னொன்று புஷ் பண்ணும், இப்படியே வந்து புஷ் பண்ணும்போது அது வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும் போது ஒரு ஆட்டம் டு இன்னொரு ஆட்டம் வந்து வேகமாக ஜம்ப் ஆகும். இந்த மூமெண்ட்டை தான் வந்து நம்ம வந்து கரண்ட் சொல்கிறோம். ஸோ பொதுவாக வந்து சர்க்கியூட் தியரியில் பார்த்தோம்னா நம்ம வந்து கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன், அது ஒரு பேட்டரி வந்து நம்ம எப்படி வந்து சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பாசிட்டிவ் எண், இது வந்து நெகட்டிவ் எண். இப்படி தான் வந்து சர்க்கியூட்டில் வந்து ஒரு பேட்டரியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இது வந்து கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன். நம்ம எப்பயுமே வந்து சர்க்கியூட் தியரியில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் தான் சொல்லுவோம். கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பேட்டரியில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அதாவது இப்படி இருக்கும். இதுதான் வந்து கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன். நேச்சுரல் ஃப்ளோ, ஆக்சுவல் ஃப்ளோ நம்ம கரண்ட்னா என்னன்னு சொல்லுவோம், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஆக்சுவல் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இதுதான் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இதுதான் வந்து ஆக்சுவல் ஃப்ளோ, இல்லைன்னா ஆக்சுவல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சர்க்கியூட் தியரி படிக்கிறதுக்கு. ஸோ அகைன் நான் இந்த விஷயத்தை வந்து ரீகால் பண்ணுறேன். ஸோ கரண்ட் அப்படின்றது என்னென்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இன் ஏ கண்டக்டர் இஸ் கால்ட் கரண்ட். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜஸாகவும் இருக்கலாம். ஒரு கண்டக்டருக்குள்ளே அந்த சார்ஜ் கேரியர்ஸுடைய மூவ்மெண்ட் ஆர் ஃப்ளோவை தான் வந்து நம்ம கரண்ட் சொல்கிறோம். அடுத்து வந்து வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டருடைய ரெண்டு எண்டையுமே வந்து டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியலை கீப்அப் பண்ணணும். அப்போ கீப்அப் பண்ணனா தான் இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இல்லைனா அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால என்ன பண்ணணும்னா ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு வந்து இந்த சார்ஜ் கேரியர்ஸ் வந்து மூவ் ஆகும். இதுதான் நம்ம வந்து வோல்டேஜ்னு சொல்கிறோம். சப்போஸ் வந்து இந்த ரெண்டு எண்டுமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே வந்து இந்த போத் எண்ட் ஆஃப் தி கண்டக்டர் இஸ் கெப்ட் அட் சேம் பொட்டன்ஷியல் அப்படின்னா அங்கே வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ, அதாவது சார்ஜ் கேரியர்ஸுடைய ஃப்ளோ இருக்கவே இருக்காது. அப்போ ரெண்டு எண்டையுமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியலில் கீப்அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர், காற்று, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் லெவல், அதாவது ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நம்ம ஒரு கண்டக்டருடைய ரெண்டு எண்டையுமே வந்து ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணி ரெண்டு டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியலில் நம்ம அந்த ரெண்டு எண்டையும் கீப்அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் வந்து அந்த சார்ஜ் கேரியர்ஸ் வந்து மூவ் ஆகும். இதுதான் நம்ம வந்து கரண்ட் சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர், அந்த பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் வந்து ஒரு ப்ரெஷரில் நம்ம பிரித்து வைக்கிறோம். அதுதான் வந்து நம்ம வோல்டேஜ், அந்த எனர்ஜியை தான் நம்ம வந்து வோல்டேஜ்னு சொல்கிறோம். அடுத்து வந்து கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இந்த கன்வென்ஷனல் கரண்ட் டைரக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் ஹோல்ஸ், இல்லைனா ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், இல்லைனா ஃப்ளோ ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஓகேவா? அடுத்து ஆக்சுவல் ஃப்ளோ, இந்த ஆக்சுவல் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அது என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரான்ஸுடைய ஃப்ளோன்னு சொல்லுவோம். அது வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட். அடுத்து வோல்டேஜோட ஈக்குவேஷன் V is equal to di/dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் per செகண்ட். இதனுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா வோல்ட். ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ்.
ஸோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா அந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ ரெசிஸ்டன்ஸோடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஓம், இதனுடைய யூனிட் வந்து ஓம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது, எக்ஸாம்பிள் எடுத்தோம், ஒரு பேட்ரி சப்ளை வோல்டேஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இதில் வந்து நான் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்ப்போம். 5 வோல்ட் ஒரு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இது எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்ப்போம். இது வந்து கண்டக்டர், இந்த கண்டக்டர் உள்ள தான் எலக்ட்ரான்ஸ் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு பைப் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஸோ இதுதான் வந்து இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த லிமிட்டிங் வந்து கம்மியாகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துலலாம் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் பிளேஸில் நம்ம வந்து எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்டரிங் டு திஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து லிமிட் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு இதுலேயும் ஒரு 3 எலக்ட்ரான்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம், 3 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துலலாம் மூவ் ஆகுது. பட் இந்த பர்டிகுலர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆக முடியும். அப்படின்னா அந்த அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் வெளியே வரும். ஸோ அதே மாதிரி இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் கரண்ட் வந்து லிமிட் பண்ணுது அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த இடத்துல லிமிட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து உள்ளே இன் ஆகுதுன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வெளியிலேயே அவுட் ஆகும். ஸோ வந்து இந்த என்டையர் சர்க்யூட் ஃபுல்லாகவே வந்து இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸோடைய பிரதிபலிப்பு இருக்கும். ஸோ வந்து லிமிட் பண்ணும் கரண்ட்டை. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா வந்து விச் கேன் ஏபிள் டு லிமிட் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ரெசிஸ்டன்ஸ் கூட சொல்லக்கூடாது, லிமிட் பண்ணுது. அதனுடைய அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து லிமிட் பண்ணுற ஒரு வேலையை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. இதனுடைய சிம்பிள் வந்து இதுதான். அதுக்கப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. சப்போஸ் 2 ஓம்க்கு பதிலாக 2 கிலோ ஓம் போட்டோம்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஜாஸ்தியாக வந்து கரண்ட்டோடைய வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ வந்து ஓம்ஸில் எக்ஸ்பிரஷன் பற்றி நமக்கு தெரியும். V is equal to IR at constant temperature the flow of current that is directly proportional to the applied voltage. அதே ப்ராசஸ் தான் இங்கே வந்து இப்போ R எடுத்துப்போம். R is equal to V by I. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நம்ம ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கண்டக்டருக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா R is equal to rho L by A ஓம். இதுதான் வந்து அதனுடைய ஃபார்முலா. இதில் ரோ அப்படின்றது என்னென்னா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி கண்டக்டர். எல்ன்றது length of the conductor, ஏன்றது cross section of the conductor. ஸோ ரெசிஸ்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு டேபிளே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அதுக்கு எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளில் கொடுத்துருப்பாங்க. லென்த் வந்து அந்த கண்டக்டர் இப்போ ஒரு பர்டிகுலர் பொருளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா அதனுடைய லென்த் என்ன, கிராஸ் செக்ஷன்னா அதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன, இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ அகைன் ரீகால் பண்ணுறேன். கரண்ட் அப்படின்றது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஏ கண்டக்டர். ஸோ வோல்டேஜ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இன் ஏ கண்டக்டர் தட் இஸ் கால்ட் கரண்ட். ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணோம், விச் கேன் ஏபிள் டு லிமிட் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோம்னா இப்போ 1000 கிலோ ஓம் கொடுத்தோம்னா அதனுடைய ஃப்ளோ ஆஃப் கரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக இருக்கும். அது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து இந்த V is equal to IR இந்த ஃபார்முலா ஓம்ஸ் லா படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்போ ரெசிஸ்டிவிட்டி தனியாக நம்ம கால்குலேட் பண்ணணும். R is equal to rho L by A இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஒரு ஆட்டம் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியணும். எதுக்காக வந்து மெட்டீரியல்ஸை வந்து கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர்ன்ற ஒரு 3 கேட்டகரியில் அதனோட ஆட்டோமிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்து டிஃபர் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து நியூக்ளியஸ்னா என்ன, அயனைசேஷன்னா என்ன, அடுத்து வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர். ஸோ வந்து எலக்ட்ரானிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செமிகண்டக்டர்ஸ் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.